இந்த இந்த சம்பவத்தில் அந்த மணிகண்டனுக்கு 2 கால்லையுமே காயம் ஏற்பட்டு போச்சு. அவன் வந்து ஒரு பனை ஏறும் தொழிலாளி. யார்? மணிகண்டன். கல்லே இறக்குறானா என்னவோ, கல் நீங்கள் நான் பார்த்த அளவுக்கு வீட்டில் இருந்து 1 லிட்டர் கல் கூட சீஸ் பண்ணலை, 10 சீஸ் பண்ணலை. ஏதாச்சும் இருந்துச்சா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இவருக்கு சந்தேகப்படுறாரு எஸ்ஐ. வந்து இருந்துச்சுன்னா ஏப்பா இருந்தால் கேஸ் போடுவேன், ஆனால் அப்புறம் நான் விட மாட்டேன், நீ மரம் 10 கூட கட்ட முடியாது ஞாபகம் வச்சுக்க, இப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டு வருவான். சும்மா ஈவினிங் ரவுண்ட்ஸாக அது இது போகும் பொழுது காலையில் இது மாதிரியானதுக்கு போவான். எந்தெந்த ஏரியாவில் கட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் இருந்துச்சுன்னா அந்த ஏரியாவில் போய் சொல்லிட்டு வருவான். 10 என்னன்றதை பார்த்துட்டு வருவான். அது அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுதான். அப்புறம் என்ன, அவன் இதை இறக்கி பெரிய கோடீஸ்வரன் ஆக போகிறானா? அவன் இறக்குற குடிசையை பார்த்தோம்னு வைங்க, அந்த பணம் ஓலையில் கட்டி அதுக்குள்ளேயே நைட்டு பூரா படுத்து கிடப்பாங்க. அவ்வளவு பரிதாபமாக இருக்கும். அவர்கள் வந்து அந்த பணம் இறக்கும் தொழிலாளர்களுடைய வாழ்வியல் முறை நேரடியாக பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடுமையாக, அவ்வளவு கன்றாவியாக இருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ மன கஷ்டமாக இருக்கும். அந்த பகுதியில் தான் இருப்பாங்க. அவர்களுக்கான பிழைப்பு அதுதானே. அந்த பனை மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அது வந்து விற்பனைக்கான பொருட்களாக மாற்றுவாங்க. ஆனால் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்க. கல் விற்காத, கல்லை குடிச்சு செத்தவன்லாம் இருக்க மாட்டான். கல் வேண்டாம்ன்றாங்க. கல் ஒரு போதை பானத்தில் இருக்குது இப்போ இருக்கிறது படி. அப்புறம் கல் குடிச்சு இப்போ வந்து விஷச்சாராயம் குடிச்சு செத்தவன் இருக்கான். இன்னும் சொல்ல போனால் டாஸ்மாக்லேயே கூட எதையோ ஒன்று கலந்து கொடுத்துருவாங்க, அதில் கூட செத்தவன் இருக்கான். கல் குடிச்சு செத்துருக்கானா அப்படின்னா கல் குடிச்சு படுத்து தான் தூங்குவாங்க, மயக்கப்பட்டு போதையில் படுப்பான். அதில் போலீஸே சில நேரம் என்ன பண்ணணும்னா அவன்கிட்ட இருக்கக்கூடிய கல் ஒரு 10 லிட்டர் கல் வச்சுருக்காங்கன்னா சீஸ் பண்ணி அதில் 2 மாத்திரையை போடும். இவன் இந்த மாதிரி விஷக்கல் விற்றான், போதைக்காக இதை போட்டேன் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் வேற கதை, அதுக்குள்ளே போகல.